ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா சிட்டில அணுகுண்டு விழுந்தப்போ 1,40,000 பேர் இறந்து போனாங்க. கூடவே பாம்பு விழுந்த இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் தரைமட்டமாச்சு. 5 கிலோமீட்டர் வரைக்கும் டேமேஜ் நிறைய இருந்துச்சு. இந்த அளவுக்கு நாசம் பண்ண அந்த அணுகுண்டுல எரிஞ்ச வெடிப்பொருள் எவ்வளோனா வெறும் 700 கிராம் தான். தீபாவளிக்கு யூஸ் பண்ற பட்டாசு இல்லனா தீவிரவாதிங்க யூஸ் பண்ற பாம இந்த அணுகுண்டு கூட கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுத்துக்குள்ளேயும் இருக்கிற வெடிப்பொருள் வேற, அது செயல்படுற விதமும் வேற. ஒரு அணுகுண்டுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பல பில்லியன் லட்சுமி வெடிக்கு சமமா இருக்கும். அணுகுண்டு அதாவது ஆட்டம் பாம் அப்படின்னு பேர் வரதுக்கு காரணம் என்னன்னா அணுக்களை யூஸ் பண்ணி பாம் தயாரிக்கிறதுனால தான். முதல்ல இந்த அணுக்கள் ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்போதான் ஆட்டம் பாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு புரியும். நாம பார்க்குற எல்லா பொருளுமே இந்த அணுக்களால் ஆனது தான். அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது நாம பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சியும் பார்க்க முடியாது. நம்ம கேள்விப்படுற கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அயான் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே இந்த அணுக்களோட பேரு தான். அணு இல்லாம எந்த பொருளும் உருவாகி இருக்காது. நம்ம உடம்பு எல்லாமே அணுக்கள் தான். இந்த அணுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு 3 பொருள் இருக்கும். அதுல புரோட்டானோ நியூட்ரானோ அந்த அணுவோட உட்கருள் அமைஞ்சு இருக்கும். எலக்ட்ரான் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்கு உள்ள ரொம்ப அதிகமான சக்தி இருக்கு. அந்த அணுக்களை உடைச்சி அதுல இருக்கிற சக்தியை ரிலீஸ் பண்றது தான் அணுகுண்டுல நடக்கிற செயல்முறை. அணுகுண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுல எந்த அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரியும். பிரபஞ்சத்தில் இருக்கிற 4 அடிப்படை விசைகளை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிட்டின்னு. இந்த 4 விசைகள்ல சக்தி வாய்ந்தது எதுனா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான். அதுதான் அணுக்குள்ள இருக்கு. அதே 4 விசைகளை எது சக்தி குறைஞ்சதுன்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஈர்ப்பு விசை. ஒரு பாறாங்கல்ல மேலே தூக்கி போட்டாலும் அது இழுக்கிற சக்தி தான் ஈர்ப்பு விசை. ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஈர்ப்பு விசையே இருக்கிற 4 விசைகளை சக்தி குறைஞ்சதுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அணுக்குள்ள எங்க இருக்குன்னா அணுவோட உட்கருவுல இருக்கிற புரோட்டானுக்குள்ள, அப்புறம் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நடுவுல இருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வெளியே கொண்டு வரணும்னா அந்த உட்கருவை உடைச்சாதான் முடியும். அப்படி அந்த உட்கருவை உடைச்சி அதுல இருக்கிற எனர்ஜியை வெளியே கொண்டு வர செயல்முறை தான் அணுகுண்டுல நடக்குது. இது வரைக்கும் 118 வகையான அணுக்கள் இருக்கு. எல்லா அணுக்கள்லயும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்தாலும் எந்த அணுவை ஈஸியா உடைக்க முடியுமோ அதை பாம்ல யூஸ் பண்ணாதான் எனர்ஜியை வெளியே கொண்டு வர முடியும். ஈஸியா உடையக்கூடிய அந்த அணுக்கள் நிலை இல்லாத பெரிய அணுக்களா இருக்கும். நம்ம உடம்புலயும் அணுக்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது அந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் நிலையான அணுக்கள். அது அவ்வளோ ஈஸியா உடைக்க முடியாது. அது தானாவும் உடையாது. ஆனா ஹிரோஷிமா, நாகசாகில யூஸ் பண்ண அணுக்கள் என்னன்னா யுரேனியம், புளூட்டோனியம். அதை ரெண்டுமே ஈஸியா உடைக்க முடியும். அந்த அணுக்களை எந்த செயல்முறையை வச்சு உடைச்சி எனர்ஜியை வெளியே கொண்டு வராங்கன்னு ஜப்பான்ல போட்ட அணுகுண்ட ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கலாம். ஹிரோஷிமால போட்ட அணுகுண்டுல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வெறும் 700 கிராம் யுரேனியம் மட்டும் வெடிச்சு இருந்தாலும் உண்மையா அந்த அணுகுண்டுல இருந்த யுரேனியம் எவ்வளோனா 64 கிலோகிராம். எதுக்கு கம்மியான அளவு மட்டும் வெடிச்சதுன்னு போக போக பார்க்கலாம். யுரேனியம் அணு மேல நியூட்ரானை வச்சு மோத வைக்கும் போது அது அன்ஸ்டேபிள் ஆகி 2ஆ உடைஞ்சிடும். அப்படி உடையும் போது அதுல இருந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் நமக்கு வெப்ப சக்தியா வெளியில வரும். அப்படி உடையும் போது ஏற்கனவே அந்த யுரேனியம் ஆட்டம்ல இருந்த மத்த நியூட்ரான் வெளியில வரும். அந்த நியூட்ரான் எல்லாம் திரும்ப மத்த யுரேனியம் அணுக்கள்ல போய் மோதும். அந்த அணுக்களும் வெயிட் தாங்காம திரும்ப உடையும். இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். இது எந்த ஸ்பீட்ல ஹிரோஷிமால நடந்துச்சுன்னா வெறும் 1 மைக்ரோ செகண்ட்ல தான். ரொம்பவே ஸ்பீடா வெடிச்சதுனால வெடிப்பொருள் தூரமா போய் முழுசு 64 கிலோவும் உடையாம போயிடுச்சு. வெறும் 700 கிராம்ல 1.5 கிலோமீட்டர் தரைமட்டம் உட்பட 1,40,000 பேர் இறந்தாங்கன்னா 64 கிலோவும் வெடிச்சிருந்தா அது எவ்வளவு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஹிரோஷிமால யுரேனியம் யூஸ் பண்ணாங்க. ஆனா நாகசாகில யூஸ் பண்ண அணு என்னன்னா புளூட்டோனியம். இதுவும் யுரேனியம் மாதிரி நிலை இல்லாத பெரிய அணு. ஹிரோஷிமால போட்ட அணுகுண்டும் நாகசாகில போட்ட அணுகுண்டும் வேற செயல்முறையை வச்சு வெடிக்க வச்சாங்க. ஆனா ரெண்டுத்துக்குள்ளேயும் நடந்த செயின் ரியாக்ஷன் ஒன்னே தான். அதனோட விளைவுகளை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.